Hi friends, welcome to Aviyal Recipe. நம்ம இன்னைக்கு ரெசிபி என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சைட் டிஷ் தான். ஸோ அவியல் நம்ம ஒரு கேரளா ஸ்டைலில் ஒரு அவியல் பண்ண போகிறோம் கோகோனட் ஆயில் வச்சு. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு காட்டும். ஸோ இது பண்ணுறதுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் எடுத்துக்க போகிறோம். நல்ல கலர்ஃபுல்லான காய்கறிகள் தான் நம்ம அவியலுக்கு எப்போவுமே யூஸ் பண்ணணும். என்கிட்ட இருக்க காய்கறிகள் வச்சு நான் இன்றைக்கி அவியல் பண்ண போகிறேன். கேரட், வாழைக்காய், பீன்ஸ், முருங்கைக்காய், இந்த காய்கறிகளை நம்ம இப்போ அவியலுக்கு எடுத்துக்க போகிறோம். இது எல்லாமே யூனிக்காக கட் பண்ணணும். யூனிக்கான நீளமாக ஒரு ஸ்டைல், எல்லா காய்கறிகளும் ஒரே மாதிரி கட் பண்ணணும் நீளமாக. ஸோ இதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அரை மூடி தேங்காய், அதோட ஒரு 5 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இதை நல்லா எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம ரொம்ப மைய அரைக்கக்கூடாது, விழுது அந்த மாதிரி இருக்கணும், திப்பியாக இருக்கணும். ஸோ இதை வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை போட்டு நல்லா பொரிய விடுவோம். இதோட ஒரு 4 பச்சை மிளகாவை நீளமாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம காய்கறிகளை ஆட் பண்ண போகிறோம். இந்த காயெல்லாம் நல்ல எண்ணெயிலே ஃப்ரை ஆகணும். இந்த காய்கறிகள் எண்ணெயில் கண்டிப்பாக நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் இந்த அவியலோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். அப்பப்போ திருப்பி விடுங்க, காய்கறி கிளறி விடுங்க. இப்போது நமக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய்கறிகள் முழுமையாக வேகிறதுக்கு நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நல்லா தண்ணியோடு இந்த காய்கறி வெந்து தண்ணி வற்றிரும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா காய்கறிலாம் நல்லா வெந்துடுச்சு. அப்பப்போ இடையில கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நமக்கு நல்லா இந்த காயெல்லாம் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா காயெல்லாம் வெந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு பாருங்கள். காயும் நல்லா வெந்துடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் கழுவி இதில் ஊற்றிடலாம். ஸோ இப்போ நல்லா கிண்டி விடுங்க, ஏன்னா அந்த ரா ஸ்மெல் போகணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த பச்சை ஸ்மெல் ஓரளவுக்கு போயிடுச்சு. இதில் நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம அடை செய்ய போகிறோம். ஸோ அடைக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும். தண்ணி ஊற்றாமல் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அது சாப்பாடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சைட் டிஷ்ஷாக. நம்ம அடைக்குனால கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுருவோம். மீடியமான ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. காய்கறிகளோடு இந்த தேங்காய் பேஸ்ட்டும் சேர்ந்து நமக்கு ஒரு விதமான ஸ்மெல் நல்லா வருது. ஏன்னா நம்ம கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கனால நல்ல ஸ்மெல் வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு பாருங்கள். இதெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க, நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஏன்னா தேங்காய் யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம மூடி வச்சிடலாம். இதோடு நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் எடுத்துக்க போகிறோம். தயிர் கண்டிப்பாக புளிக்கவே கூடாது, நம்ம புளிக்காத தயிர் தான் எடுத்துக்கணும். ஸோ இப்போ அந்த தயிரும் சேர்ந்து அந்த தயிர் நல்லா பிரிஞ்சு வந்துடும். ஸோ நமக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி பதம் கிடைக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா சூப்பராக தயிர் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இறக்க போகிற நேரத்தில் ஒரு 1/4 கப் கோகோனட் ஆயிலை இதில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இறக்கணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு லோ ஃப்ளேமில் ஆஃப் பண்ணுங்கள். இப்போ நமக்கு அடைக்கி அவியல் ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம இறக்குவோம். நமக்கு சூப்பரான அவியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி இந்த மாதிரி அடைக்கி வைக்காமல் அவியல் வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.